நீங்கள் எப்போதாவது கனவில் புல்லாங்குழல் சத்தம் கேட்டிருக்கிறீர்களா? அல்லது தொலைவில் யாரோ புல்லாங்குழல் வாசிப்பது போல உணர்ந்திருக்கிறீர்களா? ஆன்மீகத்தில் இது மிகவும் சக்தி வாய்ந்த அறிகுறியாக கருதப்படுகிறது. பலர் நம்புவது போல் இது கிருஷ்ணரின் அருள் உங்களை நோக்கி வருவதற்கான சிக்னலாக இருக்கலாம். சாதாரணமாக கிருஷ்ணரின் புல்லாங்குழல் என்பது வெறும் இசை அல்ல. அது மன அமைதி, தெய்வீக அழைப்பு மற்றும் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தின் அடையாளம் என்று கூறப்படுகிறது. பழைய கதைகளில் கூட கிருஷ்ணரின் புல்லாங்குழல் சத்தம் கேட்டவர்கள் மனதளவில் அமைதியை அடைந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் கனவில் அந்த சத்தம் கேட்பது ஒரு ஆன்மீக அனுபவமாக பார்க்கப்படுகிறது. சிலருக்கு இந்த கனவுக்கு பிறகு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. உதாரணமாக, திடீர் மன அமைதி, பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரும் வாய்ப்பு அல்லது எதிர்பாராத நல்ல செய்திகள், இவையெல்லாம் அந்த தெய்வீக சிக்னலின் ஒரு பகுதியாக இருக்கலாம். ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. இந்த மாதிரி கனவு வந்த பிறகு பலருக்கு திடீரென கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வரும். சிலருக்கு கிருஷ்ணரின் பாடல்கள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும். இது மனதின் மாற்றம் மட்டுமல்ல, ஆன்மீக பாதைக்கு ஒரு அழைப்பாகவும் இருக்கலாம். ஆன்மீக நம்பிக்கையின்படி கிருஷ்ணர் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அவர்களின் மனதில் முதலில் அமைதியை உருவாக்குவார் என்று கூறப்படுகிறது. அதன் அடையாளங்களில் ஒன்றுதான் இந்த புல்லாங்குழல் கனவு. உங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இருந்ததா? கமெண்டில் கிருஷ்ணா என்று பதிவு செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.